இங்க ஒருத்தர் ரொம்ப சின்சியரா தான் ஒரு பொண்ண லவ் பண்ணிட்டு இருப்பாரா. ஆனா இவருக்கு லுக்யூமியா இருக்கும். அதனால நம்மளால அவ வந்து கஷ்டப்பட வேணாம் அப்படின்றதுனால பிரேக்கப் பண்ணிடலான்னு முடிவு பண்ணுவாரு. இவங்க 2 பேருமே ரொம்ப பாசமா இருக்கிறவங்க தான். இப்ப நம்ம என்ன காரணம் சொல்லி பிரேக்கப் பண்ணாலும் அவ வந்து போமாட்டா அப்படின்றது அவருக்கும் தெரியும். அதனால இப்ப அவரு போயிட்டு அவரோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு இருப்பா. அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு என்னோட நிலைமை இதுதான், அதனால நீ தான் புரிஞ்சுக்கிட்டு என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா நடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸ்டார்டிங்ல அவரோட ஃப்ரெண்ட் ஒத்துக்கலனாலும் இவர் ரொம்ப கெஞ்சிட்டே இருக்கிறதுனால அந்த பொண்ணு ஒத்துப்பா. இப்ப போட்டோகிராஃபர்ஸை வச்சு வேணும்னே இவங்க 2 பேரும் ஒன்னா நடந்து போற போட்டோஸ்லாம் எடுக்க வச்சிருப்பாங்களா. இதை வந்து அவரோட கேர்ள் ஃப்ரெண்டும் பார்த்துருவா. ஆனா அந்த பொண்ணு வந்து நம்மளா ஏதாச்சும் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அவர் என்ன சொல்றாருன்னு கேட்போம் அப்படின்றதுனால கால் பண்ணிக்கிட்டே இருப்பா. ஆனா அவர் காலை எடுக்கவே மாட்டாரு. அவரோட வீட்டுக்கு வெளியே போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இப்ப அந்த பழைய ஃப்ரெண்ட் இருப்பால, அந்த பொண்ணு வந்து வீட்டுல இருந்து வெளியே வந்துட்டு இப்ப அவர் வந்து எனக்கானவர் தான், நாங்க வந்து முன்னாடி பிரிஞ்சிட்டோம், இப்ப அவர் எனக்கு வேணும் அப்படின்ட்டு அது பொம்மை வேணும்ன்ற மாதிரி கேட்பா. அவன் என்னதான் லவ் பண்றான், மரியாதையா அவனை விட்டுட்டு போயிடு அப்படின்னு சொல்லியிருப்பாளா. இப்ப அடுத்த நாள் வந்து அவரை மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த பொண்ணு போயிருப்பா. அவரும் அந்த பொண்ணு கிட்ட ரொம்ப ரூடா என்னோட வாழ்க்கையில இன்னொரு பொண்ணு வந்துட்டா, அதனால இனிமேல் நீ எனக்கு தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. அந்த பொண்ணு ரொம்ப அழுதுகிட்டே இருக்கா. இவரா நம்மள விட்டுட்டு போறாரு அப்படின்ட்டு பழசெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பா. இவங்க ஸ்டார்டிங் எப்போ எங்க மீட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா 2 பேரும் வந்து ஒரு கெஃபேல இருப்பாங்க. அப்போ 2 பேருமே வாட்டர்மெலன் ஜூஸ் கேட்டிருப்பாங்க. அதனால இப்ப அவரு வந்து அந்த பொண்ணுக்காக விட்டு கொடுத்துருவாரா. இப்ப இந்த பொண்ணுக்கு வந்து ஒரே அந்த ஞாபகமாவே இருக்கு. அதனால அவங்க ஃபர்ஸ்ட் டைமா மீட் பண்ண கெஃபேல போயிட்டு உட்காந்துருப்பா. இவரு வந்து இப்ப ட்ரீட்மெண்ட்காக அப்ராட் போயிட்டு இருப்பாரு. அந்த பொண்ணு வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் டைமா எங்க மீட் பண்ணுமோ அந்த கெஃபேல தான் நான் உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்வா. மெசேஜை பார்த்த உடனே நான் கடைசியா ஒரே ஒரு தடவை அவளை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு அவரும் அந்த கெஃபேக்கு போவாரு. அவகிட்ட பேசிட்டு அங்கிருந்து அவரால் கிளம்பவே முடியல. அதனால அவங்க அம்மா கால் பண்ணிட்டு இன்னும் 2 நாள் மட்டும் எனக்கு டைம் கொடுங்க, நான் அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. என்னமோ அவங்க வாழ்க்கையிலேயே இருக்கிற கடைசி 2 நாள் இதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாம அந்த பொண்ணு கூடவே தான் இருப்பாரு. இப்ப அங்க வந்து அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு தான் இருப்பாரு. ஆனா இந்த பொண்ணு கிட்ட நான் அப்ராட்ல போயிட்டு படிக்க தான் போறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா இந்த பொண்ணு வந்து அவரை மிஸ் பண்ணவே மாட்டா. ஏன்னா அப்பப்போ வந்து மெசேஜ் அனுப்பிச்சிட்டே தான் இருப்பாரு. இந்த பொண்ணு வந்து அவரை கிறிஸ்மஸ்க்காக நீங்க வீட்டுக்கு கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாளா. அவரும் வந்து வரேன் தான் சொல்லியிருக்காரு. இந்த பொண்ணு அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கிறிஸ்மஸ்க்கு அவர் கண்டிப்பா வருவாரு, நான் அவருக்கு ப்ரப்போஸ் தான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. ஆனா அவர் வந்திருக்கவே மாட்டாரு. இப்போ எல்லாரும் வந்து அவன் உன்னை நல்லா ஏமாத்திட்டான் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்பாங்க. பார்த்தா இப்ப அவரோட அம்மா தான் அங்க வந்திருப்பாங்க. அவங்க அம்மா வந்துட்டு அவன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிருவாங்க. நான் நம்ப மாட்டேன். இப்ப கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே எனக்கு மெசேஜ் வந்துச்சு அப்படின்னு கேட்கிறப்போ அவனோட போன்ல இருந்து நான் தான் மெசேஜ் அனுப்பிச்சேன், உன்னை நல்லா பாத்துக்க சொன்னான் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. ஆனா உண்மை என்னன்னா அவர் இறந்தெல்லாம் போல நல்லா தான் இருப்பாரு. டாக்டர் வந்து உங்களோட ட்ரீட்மெண்ட் சக்சஸ் ஆகிறதுக்கு ரொம்ப கம்மி சான்சஸ் தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால இந்த பொண்ணு கிட்ட அவசரப்பட்டு அப்படி சொல்லிடுவாங்க. கடைசியில ட்ரீட்மெண்ட்டும் நல்லபடியா முடிஞ்சிடும். இவரோட பிரச்சனையெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு மறுபடியும் அந்த பொண்ணுகிட்டயே வந்து சேர்ந்துருவாரு.